24 வயசு பையன் செஞ்ச ஒரு சம்பவம் சிங்கப்பூரில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குற்றம் ஃபைல்ஸ். இந்த பையனுக்கு 24 வயசு. ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கலாம். சிங்கப்பூரில் ஸ்கேமோட கேசஸ் ரொம்ப ரைஸ் ஆகிட்டே போகுது. அதாவது புது விதமான ஸ்கேம்ஸை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சிங்கப்பூர் நாட்டில். பொக்கேமோன் ரேர் கார்ட்ஸ், இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஆனால் இந்த பொக்கேமோன் ரேர் கார்ட்ஸும் சரி, இந்த கொலெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கிற கார்ட்ஸும் சரி, இது நிறைய பேருக்கு ஹாபியாகவே இருக்குது, இன்க்ளூடிங் ஆன்டிக் ஐட்டம்ஸோட சேர்த்து. ஸோ இந்த பையன் இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு டெலிகிராம் மூலியமா இவன் என்ன பண்ணியிருக்கிறான், என்கிட்ட ரேர் கார்ட்ஸ் இருக்குது, என்கிட்ட வாங்குறவங்க வாங்கிக்கலாம், ப்ரீ ஆர்டர் மூலியமா. ப்ரீ ஆர்டர் தெரியாதவங்க நான் சொல்லிக்கிறேன். ப்ரீ ஆர்டர் நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், ஏதாவது பிரிண்டிங் வேலை, இந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த மிஷின்ஸ் இருக்கும். அதை யாராவது ஆர்டர் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேலை செஞ்சு ஆரம்பித்து இந்த பீரியட் டைமில் அந்த ஐட்டம்ஸ் அவங்களுக்கு டெலிவரி பண்ணி விடுவோம். ஸோ இதுதான் ப்ரீ ஆர்டரோட வேலை. என்கிட்ட ரேர் கார்ட்ஸ், பொக்கேமோனோட ரேர் கார்ட்ஸ் இருக்குது அப்படி சொல்லி ப்ரீ ஆர்டரில் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி காசை வாங்கிட்டான். ஸோ இவன் காசை வாங்கினதுக்கப்புறம் இவனோட வேலை ஒன்று அவங்கள பிளாக் பண்ணுறது, அதாவது விக்டிம்ஸ் பிளாக் பண்ணுறது. இல்லை அப்படின்னாக்கா ரீசன் சொல்கிறது. என்ன ரீசன் சொல்கிறானாக்கா, என்கிட்ட இன்னும் அந்த கார்ட் இன்னும் சேரல, அந்த டீலர் என்கிட்ட இன்னும் சென்ட் பண்ணல, அந்த கார்ட்டை இன்னும் சென்ட் பண்ணல, அதனால் எனக்கு உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது, இப்படின்ற பல காரணங்கள் சொல்கிறான். அந்த 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 பேங்க் அக்கௌண்ட் மேலே, டெலிகிராம் அக்கௌண்ட் மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, போயிட்டு 21 ரிப்போர்ட் பதிவு செய்யப்படுது. இவன் மொத்தமாக ஏமாத்தின காசு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 69,000 சிங்கப்பூர் டாலர். 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 இவனை போலீஸ் பிடிக்கிறாங்க. 11ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு இவன் கொண்டு செல்லப்படுறான். இவனை ரெமாண்டில் எடுக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. சிங்கப்பூரில் வந்த புது சட்டத்தின்படி டிசம்பர் 2025 ஸ்கேம் பண்ணினான். சிங்கப்பூரில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 3 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள சிறை தண்டனை கிடைக்கும், அல்லது சிறை தண்டனை கிடைச்சி உங்களுக்கு அபராதமும் விதிக்கப்படும். ஆனால் இதில் ஒன்று மட்டும் விட்டு போகாது, பிறம்படி. 6 பிறம்படியிலிருந்து 24 பிறம்படி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்கேம் பண்ணுற குற்றத்தை பொறுத்து என்ன மாதிரி ஸ்கேம், எவ்வளோ காசு ஏமாற்றிருக்காங்க, அதைப்படி அந்த தண்டனை வழங்கப்படும். ஸ்கேம்ன்றது அன்னாடிக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாராவது ஒரு ஆள் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புது விதமான ஸ்கேம். இந்த மாதிரி கார்ட் கொலெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஆன்டிக் ஐட்டம் கொலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஆள் நீங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி ஹாபி இருக்குது அப்படின்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணியிருக்குதா. இந்த டெலிகிராம்ன்றது இருக்குல்ல, அது முழுக்க இந்த ஸ்கேம் பண்ணுறதுக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது இந்த டெலிகிராம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ என்றைக்குமே இது கரெக்டான இந்த பிளாட்ஃபார்ம் வாங்கலாமா, இல்லை நீங்கள் டீலரை நேரடியாக போயிட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வாங்க போகிறீங்களா, இல்லை ஐட்டம் உங்கள் கையில் கிடைச்சாதான் நீங்கள் அந்த பணத்தை கட்ட போகிறீங்களா அப்படின்றது முடிவு பண்ணி செயல்படுங்க. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி இந்த கார்ட் இருக்குது, இதை வாங்கி வச்சா நாளை பின்ன நம்ம விலை கூட விற்கலான்னு சொல்லி அவசரப்பட்டு தவறு செய்யாதீங்க. நிறையா ஆப் இருக்குது. அதாவது
சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் ஷீல்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து தேடுங்க. இந்த டெலிகிராம் ஐடியிலையோ சரி, இந்த பேங்க் அக்கௌண்ட்லேயோ சரி, யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இதை பார்த்துக்குங்க. அதில் கிடைக்கலையா, நீங்கள் உண்மையாக உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குதா, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போங்க. இந்த ஐடி பேரில், இந்த அக்கௌண்ட் பேரில் ஏதாவது வந்து ரிப்போர்ட் வந்து பதிவாயிருக்குதா அப்படின்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரிப்போர்ட் வந்து பதிவாயிருந்தாலும் அது ரெட் ஃப்ளாக். ஸோ அதை வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸ்கேம் பண்ணுறவங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கப்பூரில் நல்ல ஒரு தண்டனை கிடைக்கும். உங்களோட தோல் உரிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.